அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிப்பது கல்வி கரையில நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வானொலியில வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் மற்றும் ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முன்னாள் டிவிஷனல் மேனேஜர் திரு சோ வினைத்தீர்த்தான் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, அவங்க பேசுறத கேட்டு ரசிக்கலாம். நண்பர்களையெல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய நல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்ந்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகிறேன், தமிழ் புலவர் வாழியரோ. இது கண்ணதாசன் அவர்கள் தமிழ் புலவர்களை வாழ்த்துறார். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? அவரையும் சேர்த்தே வாழ்த்திக் கொள்கிறார் என்று அர்த்தம். நிறைய பேர் வாழ்த்துவதற்கு வயதில்லை என்பார்கள். வாழ்த்துவதற்கு வயசு வேணுங்கிறதில்ல, மனசு வேணும். நம்ம பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு சொன்னவங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. எப்படி வாழ்த்தோனுங்கிறதுக்கு ஆழ்வார் வழிகாட்டுறாரு. என்னவா? அடியோனோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. நீ எவ்வளவு காலம் வாழ்கிறாயோ நானும் அவ்வளவு காலம் வாழ வேண்டும். இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் கண்ணதாசன் கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்றல உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் அப்படின்னு தமிழை விழித்து ஒன் தமிழரை வாழ்த்துறார். அப்படி வாழ்த்துற போது புலவர்களையெல்லாம் வாழ்த்துற போது அவரும் அந்த வாழ்த்துல சேர்ந்துகிறார். நம்ம ஆழ்வார் எவ்வாறு பெருமாளை வாழ்த்துகிற போது அவரும் அதில் இணைந்து கொள்கிறாரோ அதுபோல இந்த வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க. உயிர் இனங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் அன்றோ. அப்படி என்பது சொல்ல சொல்ல இனிக்குதடால வர்றது. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் அன்றோ. இந்த பேரியற்கையின் அருள் ஒன்றை ஒன்று வாழ்த்துகிற போது, சீக்ரெட்டுங்கிற நூலில் அதை சொல்லுவாங்க, நல்லது நல்லதை ஈர்க்கும். நாம் மனதார ஒருவரை வாழ்த்துகிற போது பேரியற்கையும் வாழ்த்தும், நமக்கு வாழ்த்து வந்து சேரும். வாழ்க வளமுடன் அப்படி என்றெல்லாம் என்று வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துவோம், வளர்வோம், நாமும் வாழ்ந்து அடுத்தவர்களும் நலமுடன் வாழட்டும் என்று இங்கு பதிவு செய்து உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில கல்வி கரையில நிகழ்ச்சியில வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் சோ வினைத்தீர்த்தான் அவர்கள் பகிர்ந்த செய்திகளை நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்து கொண்ட சோ வினைத்தீர்த்தான் ஐயா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. com radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.